ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ செய்கிற செயல்களையும் எதுக்கெடுத்தாலும் நீ கலங்குறதையும் கவலைப்படுறதையும் பார்த்து கடும் கோபத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஆமேன் செல்லமே. நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? நீ எதுக்கும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உன்னை கஷ்டப்படுத்தினவங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் வருத்தப்படாமல் அடுத்து என்ன செய்யணுன்றதை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருன்னு சொன்னேன். ஆனால் நீ அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்னை அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி ஒரே இடத்துல நின்று வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. முதல்ல கண்டதையும் காது கொடுத்து கேட்காம கவலைகளை கடந்து வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை தொட தயாராகு. எந்த விஷயத்தையும் நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காத. இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் இன்னைக்கே செஞ்சு விடு என் செல்லவே. நாளைக்கு நீ தள்ளி போடுற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான வெற்றியை தாமதப்படுத்துதுங்கிறத நீ எப்போ புரிஞ்சுக்க போற? ஒவ்வொரு நொடியையும் நான் உனக்கான வாய்ப்பாகவே மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்தும் போது மட்டும்தான் இந்த உலகத்தில் உன்னால் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வர முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு செயல்படு. உனக்குள்ளே இருக்கிற திறமைங்கிறது ஒரு விதை போலது. அந்த உழைப்பை மண்ணிற்குள் புதைக்காத வரைக்கும் அது மரமாக மாறாது. ஒரு விதையை எப்படி திறமையாக நீ பயன்படுத்தி உன்னுடைய உழைப்பை கொற்றியோ அப்போது அது மரமாக முளைச்சு நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தும். முதல்ல சோம்பலையும் சோர்வையும் தூக்கி எறிஞ்சிட்டு கவலைப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் நிறுத்திட்டு உனக்கான வேலையை செய்ய ஆரம்பி. வேகமாக ஓட ஓட நீ போகும் பாதையில் இருக்கிற பிரச்சனைகள் தானாகவே விலகி ஓடும். உனக்கு எதிராக இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கும் போது இப்போ நீ எதுக்காக கவலைப்படுகிறாயேன்னு செல்லமே. நீ ஆசைப்பட்டது, நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. கூடிய சீக்கிரமே இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். என்னுடைய அன்பு குழந்தையான நீ எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை அப்படியே கொடுத்துட்டேன்னா அப்புறம் அம்மானு நான் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு குழந்தை என்ன வேணாலும் கேட்கும், நல்லதையும் கேட்கும், ஆபத்தானதையும் கேட்கும். நல்லதை கொடுத்து விட்டு ஆபத்தானதையும் பிரச்சனையை வர வைக்கிறதையும் ஒதுக்கி வைக்கிறது தானே தாய்க்கு வேலை. அதனால தான் சில விஷயங்களை உனக்கு கிடைக்காம நான் தடுத்து வச்சிருக்கேன். ஒரு விஷயம் நீ கேட்டும் நான் உனக்கு கொடுக்கலனா அது உனக்கு சரி வராதுங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த வராகி அம்மாவை நம்பு. கூடிய சீக்கிரம் உனக்கான நன்மைகள் எல்லாம் மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். கடந்த காலத்தில் நீ செஞ்ச தவறுகளையும் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் நினச்சி நீ வருத்தப்படாதே. வாழ்க்கையில் மனிதர்கள்லாம் தப்பு தவறுகள் செய்யத்தான் செய்வாங்க. அதன் மூலமாக பழி பாவங்கள் வந்திருந்தாலும் அதை நினச்சி நீ குற்ற உணர்ச்சியோடு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை தண்டிக்கிறதுல எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? என் அன்பு பிள்ளைகளை எல்லாம் நான் ஒருபோதும் தண்டிக்க மாட்டேன். பொறுமையாக எடுத்து சொல்லுவேன். கேட்காத போது கொஞ்சம் கோபத்தோட அவங்கள கண்டிப்பேனே தவிர ஒருபோதும் தண்டிக்க மாட்டேன். உன் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். இந்த முறையும் என்னை அவமதிக்காம நான் சொல்கிறத முழுசாக கேட்டு முடிச்சுடு ஏன் செல்லவே. இன்னைக்கு நீ சந்தோஷப்படும் அளவுக்கு ஒரு புது வாய்ப்பை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு நாளையும் உன் அழகான எதிர்காலத்துக்காகவே நான் படைக்கிறேங்கிறத புரிஞ்சு செயல்படு. எந்த பக்கம் போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் எப்போதுமே குழப்பத்திலேயே இருக்காத. எங்கே நம்ம எடுக்கிற முடிவு தப்பாக போயிடுமோ, தவறு நடந்துடுமோன்ற பயம் உனக்கு வேண்டாம். எந்த விஷயமா இருந்தாலும் நீ தைரியமாக முடிவெடு. உன் வாழ்க்கையில் நீ எடுக்கிற முடிவுகள் சரியானதாக இருந்தாலே உன்னுடைய இலக்கை நீ நினச்சது போல அடைய முடிஞ்சிடும். சில விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக தப்பாக நடந்தாலும் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ. வாழ்க்கையில் எல்லாரும் எல்லாத்தையும் சரியாக செஞ்சிட முடியாது தானே. தப்பு நடந்தால் அது அனுபவம், சரியாக நடந்தால் அது உனக்கான லாபம் நினச்சிக்கோ. நீ எடுக்கிற முடிவுகளிலும் நீ செய்கிற செயல்களிலும் இந்த வராகியம்மா கண்டிப்பாக உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை சுற்றி இருக்கிற சில பேரை பார்த்துட்டு அவங்கெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க பாரு எவ்வளோ வசதியாக வாழ்கிறாங்க, எவ்வளோ விலை உயர்ந்த நகைகளை துணிமணிகளை வாங்குறாங்க, எல்லா இடத்துக்கும் ஊர் ஊராக சுற்றுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்கன்னு வெளி உலக போலி வாழ்க்கையை பார்த்துட்டு உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு உன் வாழ்க்கையை நீ குறை சொல்லக்கூடாது என் செல்லமே. வெளி உலகத்துக்கு அவங்க காட்டுற வாழ்க்கை வேற,
உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, சண்டை, கஷ்டன்றது வேற. யாரையும் வெளியில் பார்த்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. அவங்களோட வாழ்க்கையை ஒப்பிடும்போது உன் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லங்கிற உண்மை கூடிய சீக்கிரம் உனக்கு புரியும்படி நான் செய்கிறேன். சமூக வலைத்தளத்தில் மற்றவங்களுடைய ஆடம்பரமான அழகான போலி வாழ்க்கையை பார்த்துட்டு உன் வாழ்க்கையை நீ ஒருபோதும் வெறுக்க வேண்டாம். அடுத்தவங்களுடைய பாதையில் அடுத்தவங்க செய்கிறத பார்த்து அதே போல் நீயும் வேகமாக ஓடி முதலிடம் பிடிப்பதை விட உன் பாதையில் நீ போட்ட திட்டப்படி மெதுவாக நடந்தாலும் உனக்கான வெற்றியை பெற தயாராகு. உன் வாழ்க்கைக்கு நீதான் ராஜா, நீதான் ராணி. உன்னை நீ யாரோடும் ஒப்பிட வேண்டாம். இந்த உலகத்தில் உன்னை போல இன்னொருத்தரை பார்க்கவே முடியாதுன்னு நான் சந்தோஷத்தில் இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல குணங்கள் கொண்ட என் நல்ல பிள்ளையாகவே நீ இருக்கிறாய் என் செல்லமே. மறுபடியும் உன் வாழ்க்கையில் தப்பு நடக்கிறதால தோல்விகள் வர்றதால உன்கிட்ட தான் ஏதோ குறை இருக்குது, நீ தான் ஏதோ தப்பு செஞ்சிட்ட, பாவம் செஞ்சிட்டேன்னு உன்னையே நீ சந்தேகிப்பதை முதல்ல நிறுத்து. இந்த உலகத்தில் இருக்கிற யாரையும் நான் எந்த குறையோடும் படைப்பது கிடையாது என் செல்லமே. வைரங்கிறது பட்டை தீட்டும் போது பிரகாசிப்பது போல இந்த வராகி அம்மா இப்போது உனக்கு கஷ்டங்களை கொடுத்து பட்டை தீட்டிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ அழகான விலை உயர்ந்த ஆபரணமாக ஜொலிக்க தான் போற. உன் வேதனைகளை அனைத்தையும் சரி செஞ்சு உன் சோதனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. உன்னை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் நீ தனிமையில் இருப்பதை போல உணர்கிறாய் அல்லவா? யாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களே, எல்லாருமே உனக்கு எதிராகவே இருக்காங்களேன்னு ஏக்கம் உன்னை வாட்டுவது எனக்கு தெரியும். இந்த தனிமையும் கஷ்டமும் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, நான் உன் கூட பேசணுங்கிறதுக்காகவே உனக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா சாதாரணமாக சொன்னாதான் நீ கேட்க மாட்டேங்கிறியே, கஷ்டங்கள் வரும்போது தானே என்னை தேடி வர்ற. அதனால தான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த நானே இப்போது உனக்கு முழு பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வந்திருக்கேன் என் செல்லமே. உன் கண்ணீரை எல்லாம் நான் தொடச்சி உன் கஷ்டங்களை எல்லாம் நான் போக்கி உனக்கான நல்லதை சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். இருளாக இருக்கிற உன் வாழ்க்கையில் பேர் ஒளியை கொண்டு வருவதற்கு நான் தயாராயிட்டேன். உயிருக்கு உயிராக நீ யாரை நேசிச்சியோ, யாரை முழுசாக நம்புனியோ அவங்களே உன்னை ஏமாற்றிட்டாங்க பார்த்தியா? இனிமேலும் தகுதியற்றவர்களை நீ நம்பாதே. உன் வாழ்க்கைக்கான சரியான நல்ல மனிதர்களை இந்த வராகி அம்மா உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். எதை நினச்சும் நீ வருத்தப்படாத. உனக்கு தீமை செய்தவர்களையும் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் உன்னை ஏமாத்துறவங்களையும் நீ பழி வாங்க துடிக்காதே. அந்த கணக்கையெல்லாம் ஏவசம் விட்டுடு. உன்னை இழந்ததற்காக அவர்கள் நிச்சயம் வருத்தப்படும் நாளை நான் உருவாக்குவேன். உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்கெல்லாம் ஏண்டா உனக்கு எதிராக செஞ்சோன்னு நினச்சி துன்பப்படும் அளவுக்கு ஒரு வெற்றி நாளை நான் உனக்காக உருவாக்குவேன். இன்னைக்கு உன்கிட்ட இருக்கிற பணத்தை விட உன்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாகதே தவிர பணமும் வரவும் அதிகமாகவில்லைன்னு நீ கவலைப்படுறது எனக்கு புரியுது. ஒவ்வொரு நாளும் நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்ற கேள்வி உன்னை தூங்க விடாமல் தவிப்படைவு செய்வதும் எனக்கு தெரியுமே செல்லமே. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் இந்த வராகி அம்மா நான் தானே படைச்சேன். எல்லா செல்வங்களும் எனக்கு சொந்தமானது தானே. கண்டிப்பாக உன் உழைப்புக்கும் நேர்மைக்கும் உரிய கூலியை மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் உன் கைகளில் சேர்க்கிறேன். எல்லா கதவுகளும் உனக்கு எதிராக மூடப்பட்டாலும் நீ சற்றும் எதிர்பாராத திசையிலிருந்து உனக்கான வெற்றி கதவை நான் திறந்து வைப்பேன். உன் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உன்னை நல்ல முறையில் வாழ வைப்பேன். யாரையும் நான் ஒருபோதும் பசியோட விட்டு வைக்க மாட்டேன். நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன். எப்போதுமே என்னால் முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையான குரல் உனக்குள்ளே ஒலிக்குது பற்றியா? அந்த மெலிதான குரல் நான் தான். உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையின் வடிவமாக நான் உனக்குள்ளே தான் இருக்கேன். உன்னை சுற்றி இருக்கிற உலகம் இருண்டு விட்டதுன்னு சொன்னாய் அல்லவா? இதோ உனக்குள்ள ஒளியேற்ற நான் வந்துட்டேன். இருளை கண்டு நீ பயப்பட வேண்டாம். நீயே சூரியனாக மாறத்தான் போகிற. உன்னை விமர்சிக்கிறவங்களும் உன்னை குறை சொல்கிறவங்களும் உன் வாழ்க்கை பயணத்தின் பார்வையாளர்கள் மட்டும்தானே. அவங்களுக்கு வேறு வேலை கிடையாது. ஏதாவது ஒருத்தரை யாரையாவது எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. யார் உன்னை என்ன குறை சொன்னாலும்
நீ அதை கண்டுக்கவோ கவலை கொள்ளவோ வேண்டாம். நீ என்ன எப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட பிள்ளைன்னு இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். நீ எவ்வளோ பேர் தூரத்தில் ஓடக்கூடிய ஆள்னு இந்த வராகி அம்மா நன்கு அறிவேன். இதோ இப்போதே உன்னை நோக்கி வீசப்படும் கற்களை எல்லாம் உனக்கான படிக்கட்டுகளாக மாற்றிக்கோ. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உன்னால் மாற்ற முடியாத, உன்னால் சரி செய்ய முடியாத கடந்த காலத்தை நினச்சி இப்போ எதுக்காக கவலைப்படுகிறாயேன்னு செல்லமே? எதிர்காலத்தில் என்னவாகுமோ நினச்சி நீ பயப்படவும் அவசியமில்லை. இந்த நொடியை நேசி, உன்னுடைய கடமைகளை சரியாக செய். உன் கவலைகளை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சுட்டு நீ நிம்மதியாக இருக்கலாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் சவால்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கை என் கைகளில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த உலகத்தின் கடிகாரத்தை பார்த்துக்கோ. நம்ம வாழ்க்கையில் பின்தங்கி இருக்கோம், கஷ்டத்தில் இருக்கோம், கவலையில் இருக்கோன்னு நீ ஒருபோதும் பதட்டப்படவோ பயப்படவோ வேண்டாம். உனக்கான கால நேரத்தை இந்த வராகி அம்மா என் கைகளுக்குள்ளே தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உனக்கு எதிராக இருக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன்னுடைய பொறுமை ஒருபோதும் வீண் போகாது. இத்தனை நாளாக பொறுமையாக காத்திருந்ததின் பலனாக இப்போது நான் உனக்கு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. எதிர்காலத்தை நினச்சி நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம். இதுவரைக்கும் உன்னை காப்பாற்றின நான் இப்போது மட்டும் உன்னை கைவிட்டுடுவேனா என்ன? உன் நல்ல எண்ணங்களுக்கும் உன்னுடைய நேர்மறை செயல்களுக்கும் ஏற்றாற் போல நான் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறும் என் செல்லமே. ஏன்னா நீ தனியாக இல்லை. இந்த வராகி அம்மா உன் மூச்சிலும் பேச்சிலும் நீ செய்யும் முயற்சிகளிலும் உனக்குள்ளே தான் கலந்துருக்கேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படாதே. வெளியில் பயத்தை காட்டாத. உன் நம்பிக்கையை காட்டு. உன் நல்ல மனசுக்கும் நம்பிக்கைக்கும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன் என் செல்லமே. எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினச்ச விஷயத்த புதுசாக தொடங்கி வச்சு அதன் மூலமாக உனக்கு வாழ்க்கையில் புது வெற்றியையும் அத்தியாயத்தையும் கூட உருவாக்கி கொடுப்பேன். நீ வளர வேண்டிய உயரம் அதிகன்றதை புரிஞ்சுக்கோ. இன்னும் மிகப்பெரிய அளவில் நீ வளர போகிற, உயர போகிற. உன்னை செதுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை நம்பி நீ முன்னேறு. எல்லாரும் உன்னை சாதாரணமாக நினச்சி கடந்து போகலாம். ஆனால் நீ யாருங்கிறது உன்னை படைச்ச எனக்கு நல்லா தெரியும். உன் பலவீனம்னு நீ நினச்ச விஷயம் மூலமாகவே இந்த உலகத்துக்கு நான் உன்னை அடையாளம் காட்ட போகிறேன். உன் பலவீனம் நீ நினச்ச விஷயமே இப்போது உனக்கு தனித்துவமாக மாறி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேரப்போகுது. மற்றவங்க உன்னை பாராட்டுறாங்களோ இல்லையோ அதையெல்லாம் நீ பார்க்காத, யோசிக்காத. யார் உன்னை பாராட்டா விட்டாலும் கூட உன் மதிப்போ தகுதியோ திறமையோ எந்த விதத்திலும் குறைஞ்சு போயிடாது தானே. நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே இந்த ஊரும் உலகமும் உன்னை மதிக்கும்படி நான் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். தைரியமாக இரு. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துறேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கை பயணத்தில் இப்போதுதான் வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு. நீ தோற்று போனதாக நினச்ச ஒவ்வொரு நொடியும் அடுத்த பாய்ச்சலுக்காகவே நான் உன்னை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தோல்வியில் இருந்து நீ பாடத்தை கற்றுக்கிட்டதானே? இப்போ தைரியமாக எழுந்து நில்லு. அடுத்தடுத்து நான் உனக்கான வெற்றியை உயர்வாக கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ வெற்றி பெறுவதையும் ஜெயிக்கிறதையும் சந்தோஷமாக வாழ்கிறதையும் இங்கே யாராலுமே தடுக்க முடியாது. கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை சுமந்து கொண்டு வருத்தப்படாதே. இப்போது உனக்கான புது பரிசுகளை கொடுப்பதற்காகவே நான் தயாராக வந்திருக்கேன். இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன்.